B for bravery, O for only one, S for style, S for strength. இந்த இன்டர்வியூ டஃபா இருக்குமா? சம்பளமும் நிறைய கிடைக்கும். தங்கறதுக்கு ஃபிளாட்டும் பிக்கப் பண்றதுக்கு காரும் வரும். யார பிக்கப் பண்ண இந்த வேலை கிடைக்கும்? எம்டியோட டிரைவரை. டிரைவரியா? ஆமா, அவரு எம்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எம்டி ஏதாவது செய்யறதா இருந்தா அவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு. இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு கூட அவருக்கு தெரியும். அப்படின்னா கேட்டா சொல்லுவாரா? கேட்டாலாம் சொல்ல மாட்டாரு. 500 ரூபாய் கொடுத்தா சொல்லுவாரு. தேங்க் யூ. இப்ப உங்களை எங்க பாஸ் கேட்க போற முதல் கேள்வியை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. உங்க பேர் என்ன? ஸ்டூபிட். சாரிமா, நான் கவனிக்கல. வேணுனே என் மேல வந்து இடிச்சதும் இல்லாம போய் வேற சொல்றியா? என் வயசை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு பேசுமா. அதான் பிரச்சனையே. இந்த வயசுல ஏன் உனக்கு இந்த புத்தி? சாரி சொன்னா கூட இவளுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லதுக்கே காலம் இல்ல. அங்க போய் அந்த சீட்ல உட்காரலாம்ல. பக்கத்துல இருந்ததுனால இங்க உட்காந்துட்டமா. வேணும்னா எழுந்தாங்க போயிடுறேன். இன்டர்வியூக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 12 பேர்னே. எல்லாரையும் ஒரே நேரத்துல வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எனக்கு செக்ரட்டரி தேவை. அவங்க MBA படிச்சிருக்கணும்னு பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தேன். அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குல்ல? எஸ் சார். அதுக்காக தான் படிப்பு மட்டும் இல்ல, கேரக்டர் வைஸ் செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சுனில், கமலா, லக்ஷ்மி, வீணா, பல்லவி, ஜோதி, ஜோஷ்னா, மாதுரி. நீங்க 7 பேரும் 500 ரூபாய் கொடுத்து 50,000 ரூபாய் செக்ரட்டரி போஸ்ட் அடையணும்னு பாத்திருக்கீங்க. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எப்படின்னா, ஒரு வேலை கிடைச்சிட்டா நாளைக்கு எவனாவது 5 லட்சம் கொடுத்தா 50 கோடி ரூபாய் டெண்டர் லீக் அவுட் பண்ணுவீங்கல்ல? நீங்க எந்த தில்லுமுள்ளும் பண்ணாம தான் இவ்ளோ பெரிய பிசினஸ் ரன் பண்ணிட்டு வரீங்களா? குறுக்கு வழியில முன்னுக்கு வர்றவங்களையும் அதிகமா பேசுறவங்களையும் எனக்கு பிடிக்காது. யூ கேன் கோ. கம் ஆன் गर्ल्स. 500 கொடுத்து நமக்கு இங்க வேலை கிடைக்கலனா 1500 கொடுத்தா நமக்கு வேற எங்கேயாவது வேலை கிடைக்கும். ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். இது நீங்க கொடுத்த 500. முதல்ல கிளம்புங்க. நெக்ஸ்ட் ஸ்டெல்லா, மேரி, சிந்து. கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஆணும் பெண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஒர்க் பண்ணணும். எல்லா ஆம்பளைங்களும் தன்னையே சுத்தி சுத்தி வரணும்னு நினைக்கிற பொண்ணு கிட்ட பியூட்டி கான்சியஸ் இருக்குமே தவிர டியூட்டி கான்சியஸ் இருக்காது. அதனால மைண்ட் மெச்சூர்டான மாடர்ன் கேர்ள்ஸா யோசிங்க, முன்னுக்கு வரலாம். சாரி சார். வாழ்க்கையில மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு நினைக்காத. சார், இவ்ளோ கண்டிப்பா இருக்கிற பாஸ் கிட்ட என்னால வர்க் பண்ண முடியாது. பாஸ்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சாட்டர்டே நைட் பப்ல மீட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஆபீஸ்ல தோலை உரிப்பேன். வரேன். பாஸ்னா உங்கள மாதிரி தான் சார் இருக்கணும், ஹேண்ட்ஸமா, டைனாமிக்கா. ஆனா செக்ரட்டரி மட்டும் உன்ன மாதிரி இருக்கவே கூடாது. எனக்கு புகழ்றவங்கள பிடிக்காது. யூ கேன் கோ. அடுத்தது என்ன சார்? நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இவர் என்ன சிரிச்சுக்கிட்டே போறாரு? தேவைப்படுறது கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜிகே ஓய மாட்டான். மறுபடியும் ஆட்ஸ் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, ஆமாண்ணே. பொம்பளை பைத்தியங்களை பார்த்திருக்கேன், சினிமா பைத்தியங்களை பார்த்திருக்கேன், கிரிக்கெட் பைத்தியங்களை பார்த்திருக்கேன். உனக்கு எது மேலயுமே ஆசையே இல்லையா? ஏன் இப்படி இருக்க? அதான்டா, எனக்கு கார் மேல பைத்தியம். ஆமா ஆமா, மார்க்கெட்டுக்கு வர புது கார் எல்லாத்தையும் வந்த அன்னைக்கே வாங்கிடுவேன். நீ வாங்கின புது காரை ஓட்டி எனக்கு தெரிஞ்ச டிரைவிங்க நான் மறந்துட்டேன். அதுக்காக தான்டா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு நான் ஓட்டிட்டு வரேன். ஸ்டாப் ஸ்டாப் சார். சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எஸ் சார். சீக்கிரம் போ. ப்ளீஸ் சார். இவரு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எந்த சம்பந்தமும் இல்லாம இவரை காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? ரோட்ல ரத்தம் சிந்தி கிடக்கிறவரை காப்பாத்துறதுக்கு ரத்த சம்பந்தம் எதுவும் தேவையில்லைங்க. உண்மையிலேயே கிரேட்டுங்க. நல்லா தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டாலே திரும்பி பார்க்காத இந்த உலகத்துல யாருன்னே தெரியாதவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. அண்ணா, இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு தோணுது. வா போலாம், அவங்களே பாத்துக்கோங்க. சார், சார், ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? ஓகே. உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க. விசிட்டிங் கார்டு? ஓகே. பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? அவரு ரோட்ல. ஆமாங்க, சொந்த அக்கா புருஷன். ஒரு நிமிஷம். வாட்? சாரிங்க, ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா, தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், அதனால தான் அப்படி சொன்னேன். சரி வா, கம். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வேற எவனோட கையெழுத்தையாவது போடுங்க. உன் கையெழுத்து தான் போட்டுருக்கேன்.
அட்மிஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் கட்டுங்க. ஆ ஆ, ஒரு நிமிஷம். ஆ? ம் நீங்க தப்பா நினைக்கலன்னா 1000 ரூபாய் கடனை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கொடுத்துடுறேன். ம். உன்கிட்ட வெஹிக்கிளும் கிடையாது, ஐடென்டிட்டியும் கிடையாது, பர்ஸ்ல 1000 ரூபாய் கூட இல்ல. நடு ராத்திரில எந்த தைரியத்துல அவரை காப்பாத்தலாம் நினைச்சேன்? அந்த 3 இருக்கிற ஒருத்தர் கிடைச்சா போதும்னு நினைச்சேன். லக்கியா நீங்க கிடைச்சீங்க. அது என்னோட லக்கு. டாக்டர் எங்க அண்ணனோட மச்சானுக்கு இப்ப எப்படி இருக்கு? டைமுக்கு கொண்டு வந்துட்டாங்க, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆ. நீங்க செஞ்ச உதவியை மறக்கவே முடியாதுங்க. ஆ? முன்னூறு கூட பண்ணலாம்னு இருக்கோம். இந்த டைம்ல உங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா எதுவும் கிடைக்காதுல்ல, வாங்க டிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு அதோட அர்த்தம். ம். உன் பேர் என்ன? அனுராதா. உன் வீடு எங்க இருக்கு? கஸ்தூரிபாய் அனாதை ஆசிரமத்துல இருக்கேன். ம். பிறந்தப்பவே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஓ சாரி. என்ன படிச்சிருக்க அனு? MBA சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? அண்ணன் ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட MD. நான் அவருக்கு டிரைவர் கம் ஃப்ரெண்ட். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹியா, இதான் என்னோட விசிட்டிங் கார்டு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துரு. வரும்போது 1000 ரூபாய் மறந்துடாத. கண்டிப்பா எடுத்துட்டு வரேங்க. இவ்ளோ பெரிய பணக்காரனா இருக்கான், 1000 ரூபாய்க்கு போய் அலையறான். சரியான கஞ்சூஸ். இவ்வளவு சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாவை திருப்பி கேட்கறானே நினைக்காத. நான் சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாவும் கஷ்டப்பட்டது. நான் அதை லவ் பண்றேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துரு. ஓகே?